ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாம வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸா செய்ய போறோம். ஒரு போண்டா எப்படி அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு கொஞ்சம் இருக்குது. சோ இந்த மாவுல தான் இவ்வளவுதான் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 7 to 10 போண்டா வரும். சோ அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். சோ இந்த மாவு கம்மியா இருக்கிறதுனால இந்த மாவோட சில பல இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போறோம். சோ கொஞ்சோண்டு அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு ரவை வந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டு அதையும் சேர்க்க போறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவைன்னா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் அதை தவிர்த்து நான் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நீங்க பச்சை மிளகா வேண்டாம்னா சிவப்பு மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம். சோ இதெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம போண்டாவா தட்டி போட போறோம், போண்டாவா உருட்டி போட போறோம். சோ எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிருச்சு. சோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போண்டா ஈஸியா 10 நிமிஷத்துல போட்டுடலாம். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து ஷூ கழட்டி பேக்லாம் செட் பண்ற டயத்துலயே நம்ம இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுவும் மழை டயத்துல எல்லாம் இந்த மாதிரி சுட சுட ஒரு போண்டா, ஒரு கப்பு டீ இல்ல காஃபி வச்சுட்டு உட்காந்து, ஒரு நம்மளுக்கு வந்து பால்கனியும் வேற என்ட்ரன்ஸ்ல இடம் இருந்துச்சுன்னா, கார் பார்க்கிங் அந்த மாதிரி ஏரியால எல்லாம் உட்காந்துட்டு நம்ம வந்து போண்டா அண்ட் காஃபி சாப்பிட்றப்போ செம்ம ஃபீலிங்கா இருக்கும். கொஞ்சம் பெரிய கண்டெய்னரா எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஓவர் அரிசி மாவு, இட்லி மாவு, பேசிக்கா இந்த இட்லி மாவை சேர்க்க போறோம். இந்த இது வந்து 2 தோசைக்கு தான் வரும். சோ 2 தோசை பத்தாது இல்லையா, ஒரு ஆள் சாப்பிடறதுக்கு 2 தோசை பத்தாது. சோ அததான் நம்ம வந்து போண்டாவை மாத்த போறோம். இதுல வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு ரவை ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிறேன். சோ அந்த ரவையை தான் சேர்க்கிறேன் நானு. ஆக்சுவலா அரிசி மாவே கிறிஸ்பியா தான் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்ட்டு நம்ம கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் குவான்டிட்டியும் கிடைக்கும், கொஞ்சம் கிறிஸ்பினஸும் கிடைக்கும். சோ அதனாலதான் இந்த ரவையை சேர்த்திருக்கிறேன். சோ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சம் ரவைக்கும் அந்த அரிசி மாவு சேர்த்தோம் இல்லையா, அதுக்கும் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து ரெட் சில்லி, கிரீன் சில்லி என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா மசிச்சு கூட எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் நான் இதுல சேர்க்க போறேன். சேர்த்துட்டு லைட்டா பெசரி விட்டுருக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். சோ தட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மொறுன்னு கிடைக்கும். அண்ட் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் கேப் இருக்கும்ல வெங்காயத்துக்கு. சோ அது வந்து கொஞ்சம் கேப்பும் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு சாஃப்ட் ஆயிரும் போண்டா. நம்ம ரெடி ஆயிடுச்சு. உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். கரெக்டா இருக்கு. மாவு கொஞ்சம் லைட்டா புளிச்சிருக்கனால கொஞ்சம் தூக்கலா இருக்குது. லெட்ஸ் போண்டாவா போட்டு போய் எடுத்துடலாம். சோ இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம போண்டாவா உருட்டி எடுத்துக்கலாம். போண்டா எல்லாமே ஒரே ஷேப்ல வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த லெமன் ஸ்குவீஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்குவீசர் தான் எடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துல வச்சு ஒரே அளவு மாவு நம்மளுக்கு வந்து ஒரே சைஸ் கிடைக்கும். சோ இதை எடுத்து இதுல போட்டுட்டு இந்த அளவு மெஷர் எடுத்துக்கலாம். இதை அப்படியே கையில உருட்டி போட போறோம். சூடு ஸ்லோ பண்ணிட்டு ஸ்லோவா திருப்ப வராது. இந்த சைடு வேகலைன்னா திருப்பவே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர் வரணும்ல நமக்கு. வர திருப்பி போட
திரும்ப மாட்டேன், அடம் பிடிக்குது. ஷேப் மேல செம்ம ஸ்மெல்லு வந்துச்சு. நம்ம வந்து கருவேப்பிலை அதெல்லாம் போட்ட வெங்காயம் அதெல்லாம் போட்டதுனால ஒரு பிரியாணி ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்துச்சு. அதோட இந்த இட்லி மாவு இதெல்லாம் சேர்ந்து அது வந்து நம்மளுக்கு இந்த கிறிஸ்பினஸ் அந்த ஸ்மெல் வரும் இல்லையா. நம்ம ரோட்டு கடையில எல்லாம் நம்ம வாக்கிங்லாம் போகிறப்போ ரோட்டு கடையில் போண்டா பஜ்ஜிலாம் போட்டால் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செம்ம ஸ்மெல் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு யாராவது அன்எக்ஸ்பெக்டடாக கெஸ்ட்டு வர்றப்போ நம்ம வீட்டில் வந்து எந்த ஸ்நாக்ஸும் இல்லை அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி போண்டா போட்டு நம்ம எடுத்துடலாம். நிறைய நேரம் ஆகாது நம்மளுக்கு. சாப்பிடலாம். பண்ணிக்கோ. ஓகே, சாப்பிடுவா. நீங்க சாப்பிட மாட்டீங்க, நானா சாப்பிட்றேன். சரியா? சோ இப்ப நம்மளுக்கு வந்து மொறு மொறுன்னு போண்டா ரெடி. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். என்கிட்ட கொஞ்சோண்டு சட்னி இருந்துச்சு, காலையில வச்ச சட்னி, தக்காளி சட்னி. சோ அதான் இப்ப சாப்பிட போறேன். நீங்க வேணும்னா டொமேட்டோ கெச்சப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்குலாம் குட்டீஸ்க்குலாம் வந்து கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர சூடா இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. ஓகே. ஓ, சோ வீட்ல வந்து எல்லாரும் ஆளுக்கு 3 சாப்பிட்டு இன்னும் மிச்சம் இவ்ளோ இருக்குது. சோ 2 கரண்டி மாவை வச்சு இவ்ளோ போண்டா நம்ம செய்யறோம். அது கூட எல்லா ரவை, அரிசி மாவு, அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து இவ்ளோ போண்டா, இன்னும் 5 போண்டா வந்து எண்ணெயில வந்து பொரிஞ்சிட்டு இருக்குது. சோ எவ்ளோ போண்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நீங்க வந்து இதே மாதிரி வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. உங்க வீட்ல உங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching. Please do like, share, subscribe my channel. Thank you.